டிஎம்கே முன்னாடிலாம் எப்படி பிஜேபி அப்படியே பண்ணுவாங்களோ அதே மாதிரி இப்போ பிஜேபி டிஎம்கே அப்படியே பண்றாங்க. அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன நடந்தாலும் சரி, பிஜேபி ஏதாவது பண்ணாலோ இல்ல வேற ஏதாவது கட்சிகள் ஏதாவது பண்ணாவோ உடனே வந்துட்டு கருப்பு கொடியை காமிச்சு அவங்க அதற்கான ஒரு எதிர்ப்பு காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆஸ் லைக் அவங்களுடைய விஷயத்தை அப்படியே வந்து அப்படி காப்பி பண்ணிட்டு நீங்க இதெல்லாம் பண்றீங்க, நாங்களும் அதுக்கு அப்படியே பண்ணுவோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டு இன்னைக்கு பயங்கரமான ஒரு போராட்டம் பிஜேபி தரப்பினர் பண்ணியிருந்தாங்க. அதுல முக்கியமா பிஜேபி தலைவரான அண்ணாமலை வச்சு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டீலிமிட்டேஷன் அப்படின்றது ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு. அதுவும் வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்றது தான் ஒரு ஸ்கீமா வச்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ல பயங்கர கிராண்டா பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேட்ஸ் முதலமைச்சர்ஸ் எல்லாரையுமே வச்சு அண்ட் இன்னும் நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து அவங்க சைட்ல இருந்து பர்சன்ஸ் எல்லாம் உறுப்பினர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய தீமா ரெடி பண்ணி இதை பத்தி வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனும் போயிட்டு இருந்தது. ஸோ இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நைட்டே பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கானால இருந்த ரேவந்த் ரெட்டி சிஎம் அவர்கள் வந்துட்டாரு. ஸோ பஞ்சாப்ல இருந்து கேரளால இருந்து இவங்க எல்லாருமே வந்தாச்சு. அண்ட் கர்நாடகால இருந்து சிவகுமார் அவர்களும் வந்தாச்சு. டெப்டி சிஎம் இவங்க எல்லாருமே வந்து முன்னாடியே ஆஜரானதுனால ஒரு ஆளும் கட்சியா இருக்கிறவங்க அதெல்லாம் கூப்பிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ண உடனே இன்னொரு சைடு ஒரு ஆளுங்கட்சி இவங்களை எதிர்க்கிற ஒரு பர்சனா இருக்கும்போது அந்த பார்ட்டி என்ன பண்ணுது, செம்ம டென்ஷன் ஆயிட்டு பார்ட்டின்னு சொல்லப்படுறது வந்துட்டு பிஜேபி. ஸோ இந்த விஷயத்த சொல்றது அண்ணாமலை. அவர் என்ன பண்ணாரு, ஒரு அறிக்கையை ஒண்ணு கொடுத்திருந்தாரு. அந்த அறிக்கையில வந்து பயங்கரமா போட்டு காட்டுன்னு காட்டுறாரு. கேரளால என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா கழிவுகளும் அதாவது மெடிக்கல்ல யூஸ் பண்ண எல்லா கழிவுகளும் கொண்டு வந்து குப்பை மாதிரி இங்க தமிழகத்துல கொட்டுறாங்க, நாய்கள் எல்லாம் வந்து விடுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா, அந்த முதலமைச்சரை கூப்பிட்டு நீங்க ரெட் கார்பெட் போட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஒரு கேள்விய அண்ணாமலை கேட்கிறாரு. சோ நெக்ஸ்ட் யாரை போட்டு வதுக்குறாரு தெரியுமா, கர்நாடகால இருக்கிற சிவகுமார் அவர்களையும் சேர்த்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, அதாவது சிஎம்ஐயும் சேர்த்துதான். ஸோ சொல்ற விஷயம், காவேரி பிரச்சனை எவ்வளவு பெருசு தலை விதிச்சு ஆடுச்சுன்னு தெரியும். அதுக்கான ஒரு சொல்யூஷன் இருக்கா, கிடையாது. அடுத்து மேகதாது அணை நாங்க கட்ட போறோம், தமிழகம் ஓகே சொன்னாலும் சரி சொல்லலனாலும் சரி நாங்க கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ டைட்டா புடிச்சு ப்ரெஸ் பண்ணும்போது மோடிஜி தான் வந்து இல்ல தமிழகத்தினுடைய பெர்மிஷன் இல்லாம நீங்க அதை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா உங்களுக்காக அவர் நம்மளுக்காக அவர் ஃபைட் பண்ணாரு. எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்க இப்ப வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டா இருந்த பார்ட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு நீங்க இன்வைட் பண்ணிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வெள்ளன்னு விளாசிட்டாரு. ஸோ இந்த வகையில டீலிமிட்டேஷன் வந்து ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம், நீங்களா கிரியேட் பண்ண ஒரு விஷயம், மக்களுக்கு பீதி கிளப்பிட்டு இருக்கீங்க. இது நடக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ பல விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்ப எதுக்காக திடீர்னு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஓவரால் கணக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அரசியல்னா என்ன, அரசியல் பண்றது தானே, அவங்கவுங்க தெளிவா பண்றாங்க. மக்களாகிய நம்ம என்ன பண்றோம், உட்காந்து வேடிக்கை தான் பார்க்க முடியுது. ஸோ இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பண்றதும், இது தப்புன்னு பண்றது நல்லதா நம்மளுக்கு முடியறதும் நிறைய மாதிரி போகுது. 2026 எலெக்ஷன்ல இப்போ நிறைய ஓட்டிங்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாத்தீங்களா, இவங்க வருவாங்களா இந்த கட்சி வருமா அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கருத்து கணிப்பு எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ அந்த வகையில இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லும்போது ரீசெண்டா பார்த்ததுல ஏடிஎம்கே ரொம்ப லோவா இருந்துச்சு அண்ட் டிஎம்கேக்கு ரொம்ப கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி டிவிகே எல்லாம் வந்திருந்தது. அட் லாஸ்ட் எந்த கட்சி உள்ள வரும் அப்படின்றது தெரியல. அண்ணாமலைக்கு செம்ம சப்போர்ட்ஸ் இருக்காங்க, பிஜேபி இருக்காங்களோ இல்லையா தெரியாது. பட் அண்ணாமலை, தமிழகத்தை சார்ந்த அண்ணாமலைக்கு ஒரு செம்ம பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ டிஎம்கே வந்து மாஸ் காமிக்கும், அந்த கூட்டணியை ஒட்டச்சாதான் அவங்களுக்கு ஏதாவது நடக்கும் இல்லையா. ஏடிஎம்கே கூட இவங்கெல்லாம் கூட்டணியில சேர்ந்தா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு பல விதமான விமர்சனங்கள், அரசியல் விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, எந்த கட்சி 2026ல வரும் அப்படின்றத அப்படியே யோசிச்சு அப்படின்னு சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். தேங்க்யூ so much for watching this video. Bye bye.